ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட எக்ஸாக்ட் அந்த இடத்துல அந்த பாலம் உடைஞ்சது இல்லையா? ஃபஸ்ட்டு பாலமாக இது தான் போட்டாங்க. நாங்கள் அது பாலம் புதுசாக நம்ம இந்தியன் ஆர்மி கட்டினாங்க இல்லையா? 33 ஹவர்ஸில் அதை கட்டி முடித்தாங்க. அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு பிரிட்ஜு. ஸோ அதில் நான் நடந்துகிட்ருக்கேன். அந்த இடத்துல இருந்து அந்த ஃபஸ்ட்டு இதில் தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை மேனேஜ் பண்ண முடியலன்னு தான் டக்குன்னு அவ்வளோ பெரிய பிரிட்ஜு அவங்க கட்ட ஆரம்பித்தாங்க. 33 ஹவரில் அவ்வளோ பெரிய பிரிட்ஜை ரொம்ப சுலபமாக முடிச்சிருக்காங்க. ரியலி ஹாட்ஸ் ஆஃப் யூ டு ஆல் த இண்டியன் ஆர்மிஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் இங்கே நடந்துகிட்ருக்கு. அண்ட் ரொம்ப பெயின்ஃபுல் மூமெண்ட் தான் டு see this. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வாய்க்கால் நீங்கள் இந்த வீடியோஸில் பார்ப்பீங்க. அங்கங்கே அந்த வாய்க்கால் தான் இவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது. எவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். கீழேருந்து அது உங்களுக்கு ஒரு வீடு மேலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தண்ணிலாம். ஸோ கிட்டத்தட்ட 15 to 20 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது கீழேருந்து நீங்களே பார்க்கலாம். கீழேருந்து அவ்வளோ தூரம் போனால் 15 எவ்வளோ தூரம் உயரம் அது வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இன்னமும் 150 பாடிஸ் மேலே அவங்க சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்னும் காணோம். நேற்று நாங்கள் கேள்விப்படும்போது ஒரு பாடி எடுத்திருக்காங்க, இன்னும் 3 பாடி பார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னமும் தேடிகிட்டே இருக்காங்க. we have to keep on pray for these people and we have to do some help for the people. And I thank for all the people who helped us to brought in this place to see live visit. அண்ட் நேரடியாக போய் பார்ப்பதற்கு கிட்ட போய் பார்க்க எல்லாத்துலேயும் நாங்கள் போய் வந்தது, முண்டக்கை அண்ட் எல்லா இடத்துல போய் பார்த்துட்டு வந்தோம். we have to pray, keep on for these people.